வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கதைக்களத்தில பார்த்தோன்னா, நம்ம டான்ஸ் காம்படிஷன்ல சுருதி நல்லாவே ஆடி மாயா டீமுக்கு வெற்றி பெற்று தந்துருவா அப்படின்னு அருந்ததி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சுருதியோட அம்மா கிட்ட கொஞ்சம் ரூபாய அருந்ததி குடுத்து சுருட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க டான்ஸ் காம்படிஷன்ல சுருதி சேரக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த ரூவா அப்படின்னு குடுத்து மடக்கிறாங்க. ஒரு கட்டத்தில மாயா எப்படிடா அந்த பொண்ணுக்கு நல்லா பிராக்டிஸ் குடுத்துருந்தேன். அவ இனி ஆட வரமாட்டா. அருந்ததி ரூபாயை கொடுத்து மடக்கிட்டா. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்க நேரம் காவியாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க, அப்படி அவளும் நல்லா ஆடுவா அப்படின்னு நம்ம மாயாவுக்கு பப்பு ஐடியா கொடுக்காப்புல. அப்போனா யார் கோச்சிங் கொடுப்பா, எனக்கு தான் காலு முறிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லு நேரம் நம்ம ரகுராம் சலங்கையை ஜானகிட்ட கொடுத்து நீ ஆடு, ப்ராக்டிஸ் கொடு, கண்டிப்பாக அந்த பொண்ணு மாயாவுக்காக ஜெயிப்பா அப்படின்னு அந்த இடத்துல ப்ராக்டிஸ் கொடுத்து ஜெயிக்க வைக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. ஆனால் மாயாவோட காலம் முறிச்ச உறவு கூட மாயா போட்டியில் நான் சேர்ந்துருவேன், வர ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பஞ்சாயத்தில் முடிவு பண்ணிடுறாங்க. எப்படி மாயா போட்டியில் சேரேன் அப்படின்னு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவானா, கண்டிப்பாக அவள் ஆடிடுவா அப்படின்னு அந்த இடத்துல அருந்ததிக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ண அப்படின்னு புவனேஸ்வரியோட ஸ்கெட்ச் பண்ணி யோசிக்க நேரம் தான் இனி இந்த காம்படிஷன் மாயா தோக்க வைக்கணும்னா ஒரே வழி, அது சுருதி நல்லாவே ஆடுறா. இந்த காம்படிஷனில் மாயா டீம்லேருந்து சுருதி ஆடக்கூடாது, அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னேரம் சுருதியோட அம்மாவுக்கு கூட்டு பணம் கொடுத்து அவங்க ஆடக்கூடாது அப்படின்னு முடைக்கிறலாம் அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுருதியோட அம்மாவை வர வச்சு அருந்ததி புவனேஸ்வரி திட்டவட்டமாக இந்த பாருங்கள், மாயா டீம் சார்பாக ஜெயிக்கிறதுனா சுருதி நல்லா ஆடுறா, அவள் ப்ராக்டிஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இவள் ஆடுனா மாயா டீம் ஜெயிச்சிடும், நாங்கள் நேரம் மேட்ருக்கே வரோம், நீங்கள் கேட்டபடி உங்களுக்குள்ள ரூபாய் இருக்குது, நீங்கள் ஆடக்கூடாது உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுருதியோட அம்மாவும் பணத்துக்கு வாயை பிளந்துட்டு ஒத்துக்கிடாங்க. என் பொண்ணுக்கு நிச்சயமாக இந்த காம்படிஷனில் ஆட மாட்டா, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அருந்ததி அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்ம சுருதி மாயாவுக்கு இது கிளாஸில் ப்ராக்டிஸ் எடுக்க வரல. மாயாவுக்கு சந்தேகம் வருது, ஆமாம் சுருதிக்கு அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து ப்ராக்டிஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு தனா கண்டுபிடிச்சி சொல்லுறாங்க. மாயாவுக்கு பயங்கர சாக்கு, அருந்ததி கண்டிப்பாக என்னன்னா ஆடி அவளை தோத்து அடிச்சிருவேன் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அதுக்காக தான் சுருதியையும் பணம் கொடுத்து முடக்கிட்டா. இப்போ என்ன பண்ண அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என்ன ஏதாவது ஒன்றுமே பண்ண முடியாது, நான் வேற பெரியப்பா கிட்ட பஞ்சாயத்தில் நான் எங்கள் டீம் ஆடும் ஆருத்ரியா தரிசனம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாயாவுக்கு பப்பு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அக்கா மாயாக்கா, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க, சுருதி ஆடலை, உங்களுக்கு அந்த டீமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு வருத்தமாக இருக்கா, கவலைப்படாதுங்க, அந்த காவியா டான்ஸு கிளாஸுக்கு வருவாள், அவளும் நல்லா தானக்கா ஆடுறான், நிச்சயமாக அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக காம்படிஷனில் வின் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம் பப்பு உன்னோட ஐடியா கரெக்டாக தான் இருக்குது, இப்போ நான் இருக்க நிலைமையில் காவியாவுக்கு எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் மாயா இருக்க சூழலில் இந்த காவியாவுக்கு மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டு வர்றது கஷ்டம்தான், எப்படி விட்ட சவாலில் நம்ம மாயா ஜெயிப்பா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். என்னை விட்டால் நான் நம்ம காவியாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன், ஆனால் என்ன தான் சலங்கையை கட்டிட்டு ஆடக்கூடாதுன்னு என் கணவர் சலங்கையை பறித்து வச்சுட்டார, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானகியமாக யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ரகுராம் அருந்ததி மிகவும் மோசமானவ, மாயாவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கே இந்த அருந்ததி தான் காரணமாக இருந்தா, இப்போ அவள் டீம் மறுபடியும் நான் டான்ஸ் ஆடுவேன், அந்த போட்டியில் நான் பங்கேற்பேன் அப்படின்னு மாயா சொன்ன உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா அருந்ததி. அதுக்காக சுருதியோட அம்மாவுக்கிட்ட ரூபா கொடுத்து இந்த காம்படிஷனில்
உங்கள் பொண்ணு ஆடக்கூடாதுன்னு வந்து சொன்னது எல்லாம் அருந்ததி தான். இவள் புவனேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு தின்னாவிட்டு வேலையை அருந்ததி பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் மாயாவுக்கும் என்னோட கௌரவத்துக்கும் இழுக்கு வைக்கிறது மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தவிடுபடி ஆக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ரகுராம் யோசித்துக்கிட்டு நம்ம ஜானகிட்ட அந்த சலங்கையை தூக்கி கொடுக்குறாங்க. நீ சலங்கை கட்டி அந்த பொண்ணு காவியாவுக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக ஆடி நம்ம மாயா டீம் வின் பண்ண வை. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுக்காக எதிராக அருந்ததியும் புவனேஸ்வரியும் சேர்ந்த பிளான் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது. அப்படின்னா நம்ம இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஜானகியம்மா தன்னோட கணவர் தன்னோட ஆசைக்கு வந்து இணங்கிட்டாரு. அவரோட மனமும் மாறிட்டு என் காலிலையும் சலங்கை கட்டி ஆட அவர் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு வந்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அதை விட இது நான் ஆடலாம், நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் மாயா, நீ கவலைப்படாது, காவியாவுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பெரியம்மா சொல்லுறீங்க? ஆமாம் நீ கவலைப்படாத, உன்னோட பெரியப்பாவையே சலங்கையை தூக்கி என்கிட்ட தந்துட்டாங்க, மாயாவுக்காக நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? எனக்காக வந்து அன்றைக்கி அங்கே பிரதர்சனம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா நான் டான்ஸுகளை நான் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களையே மறுபடியும் ஆட வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம பெரியப்பாவோட மனசும் மாறிட்டு, பெரியம்மா உங்கள் லட்சியம் நிறைவேற போகுது, நீங்கள் டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு விரும்புனீங்க, உங்கள் லட்சியமும் அதுதானே எனக்கு நல்லாவே தெரியும். இது உங்கள் டான்ஸ் கிளாஸ் தான், நீங்கள் சொல்லி கொடுங்க, பிள்ளைங்க நல்லபடியாக வந்து டான்ஸை கற்றுக்கிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஆருத்யா தரிசனம் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த புவனேஸ்வரி அருந்ததியை வந்து தோற்கடிப்போம். அவள் வந்து அருந்ததி பெர்ஃபார்மன்ஸை விட நம்ம காவியா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதோட அந்த நடராஜர் பார்வையில் நானும் கண்டிப்பாக நல்லபடியாக ஆடுவேன், என் காலம் அது குணமாகிரும், கவலைப்படாதுங்க பெரியம்மா, இதே ஒரு விதி விட்ட வழி தான். இப்போ பாருங்கள் நம்ம இந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடட்டும் அப்படின்னு வந்து பெரியப்பாவே மனம் மாறி ஒத்துக்கிட்டாங்க. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க போகுது? கண்டிப்பாக இது நல்ல விஷயந்தான் பெரியம்மா, வருத்தப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜானகியம்மா. அதோட பார்த்தோன்னா நம்ம காவியானி அந்த பொண்ணுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அருந்ததிக்கு தெரிய வருது. காவியாவா? அவள் நல்லாவே ஆட மாட்டாள, நம்மள்கிட்ட இருந்து வேண்டான்னு விற்பானி ஓடுனவளாச்ச, அவளை வச்சு எப்படி தான் வந்து ஜெயிக்க போகிறா? அதுவும் இவளுக்கு ஆட முடியாது, இவ காலில் அப்படி ஒரு ஸ்க்ராச்சர் இருக்குது, அப்படி இருக்கிறனால இவள் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அவிய டீம் கன்ஃபார்மாக வந்து தோற்று போவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜானகி அம்மா பம்பரம் போல் சுழஞ்சு அந்த காவியாவுக்கு புரிய மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம காவியாவும் வந்து டான்ஸ் ஆட தயார்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகி அம்மாவின் முயற்சியால் நம்ம காவியா வந்து அந்த ஆருத்ரிய தரிசனம் அன்னைக்கு சுருதி போனால் என்ன, இவ வந்து காவியா நல்லபடியாக ஆடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. அருந்ததி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.